ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த சில முக்கியமான அப்டேட்டை பார்க்க போறோம். ரெயில்டெல் கார்ப்பரேஷன் நிறுவனம் இன்னைக்கு ஒரு புதிய ஆர்டர் கிடைச்சதுனால இன்னைக்கு இன்ட்ராடேல 4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கலாமா வேண்டாமா? 21 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு ஒரு 5 ஐபிஓ க்ளோஸ் ஆக போகுது. அதனால மறக்காம அப்ளை பண்ணுங்க. இந்த 5 ஐபிஓல எந்தெந்த ஐபிஓலாம் நம்ம அப்ளை பண்ணலாம், இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த அளவு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நிப்டி 50, சென்செக்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வீடியோ எடுக்கும் போது நிப்டி 50 25,117 புள்ளிகள்லையும், சென்செக்ஸ் 82,130 புள்ளிகள்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பயும் போலவே நேற்று 20 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு எஃப்ஐஐ 1100 கோடிக்கு ஷேர்ஸை விற்றுருக்காங்க. டிஐ 1806 கோடிக்கு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டர் வேகன் ஷேர்ஸ் இன்னைக்கு 13% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, வந்தே பாரத் நிறுவனத்திடம் வீல் செட் ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் புதுசாக லிஸ்ட் ஆன சாந்தி கோல்ட் நிறுவன ஷேர்ஸ் 11% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. எதனாலனா, QL அப்டேட்ல நெட் ப்ராஃபிட் 174% வரைக்கும் கெயின் ஆகி ₹25 கோடியா காட்டியிருக்காங்க. எக்ஸாவர் டெக்னாலஜி ஷேர்ஸ் 4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. லுவுமா தரப்புல இந்த ஷேர்ஸை இந்த நேரத்தில் பை பண்ணலாம், 23% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அவங்களோட வியூவை கொடுத்துருக்காங்க. HDB ஃபினான்சியல் சர்வீசஸ் 9% வரைக்கும் போகலான்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்புல ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இன்டர் குளோபி அவிடேஷன் ஷேர்ஸ் 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கோடக் நிறுவனம் டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் 2% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, ஹைதராபாத்ல அவங்களோட ப்ராஜெக்டுக்காக லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ₹3800 கோடிக்கு லேண்டை வாங்கியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனம் இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தில் வச்சிருக்கக்கூடிய பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் மூலமா 6.49% வரைக்கும் விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. செபியோட விதிமுறைப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. ஆகஸ்ட் 21, 22 இந்த பங்கோட விற்பனை நடைபெற போகுது. ஒரு பங்கோட விலை ₹368 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ₹50 கோடி மதிப்புள்ள ஒரு புதிய ஆர்டரை கைப்பற்றிருக்காங்க ரெயில்டெல் நிறுவனம். இந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்து இன்னைக்கு ஒரே நாளில் 4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் ஒரு பொதுத்துறை நிறுவனம், PSU கம்பெனி. 2000 இந்த கம்பெனி நிறுவப்பட்டுச்சு. டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்காங்க. இவங்க நவரத்னா அந்தஸ்து பெற்றிருக்காங்க. உங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 11,672 கோடி, புக் வேல்யூ 62ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா, பிஎஸ்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிஇ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது இல்லாமல் ப்ரைஸ் டு சேல்ஸ், புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. பிஎல்எல் வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் முக்கியமான பாசிட்டிவ் அப்டேட் என்னன்னா, இவங்க எஃப்ஐஐ இந்த ஷேர்ஸில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2025 3.33% இருந்தது. இப்போ ஜூன் 2025 3.67% உயர்த்தியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான அப்டேட்டு. இது இல்லாமல் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. ஆனால் ப்ரைஸ் டு சேல்ஸு, பிஇ வேல்யூவேஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த நிறுவனத்தில் எபிட்டாவும் 116 கோடியாக இருந்தது. கடந்த ஆண்டு 104 கோடியிலேருந்து
11.5% வந்து அதிகமாயிருக்கு. இன்னைக்கு ஒரு 5 ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆக போகுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்ஜிடி பிஸ்னஸ் கனெக்ஷன். இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ. இது வந்து ஒரு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனி. அதனால இது வந்து மெயில் போர்டு ஐபிஓ இல்லை. அதனால இது வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததா ஜெம் ஏரோமேட்டிக் ஐபிஓ. இந்த நிறுவனத்தோட ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 8.92% தான் இருக்கு. அதனால ஒரு 10% மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து லிஸ்டிங்கில் ஒரு நல்ல கெயினை வந்து கொடுக்கும். அதனால இதையும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்ததா விக்ரம் சோலார் ஐபிஓ. இந்த நிறுவனத்தோட ஜிஎம்பி பரவாயில்ல, 13.25% வந்து இருக்கு. இதை வேணா அப்ளை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். அடுத்ததா பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ. இந்த கம்பெனியோட ஜிஎம்பியும் 18% வரைக்கும் இருக்கு. அதனால இதையும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததா ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் ஐபிஓ. இந்த நிறுவனத்தோட ஜிஎம்பி 13.89% வரைக்கும் இருக்கு. இதையும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா விக்ரம் சோலார் ஐபிஓ, பட்டேல் ரீட்டைல் ஐபிஓ, ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் ஐபிஓ, இந்த 3 நிறுவனத்தை அப்ளை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். இந்த 3 நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கு. ஆனால் நான் எப்பயுமே லிஸ்டிங் கெயினுக்காக தான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறது. நமக்கு அப்ளை பண்ணி ஏதோ ஒரு ஐபிஓ கிடைச்சாலும் லிஸ்டிங் கெயினில் ஒரு 10-15% வந்தாலும் அந்த லாபத்தை எடுத்துட்டு வெளியில் வந்துடணும். மறக்காம இந்த ஐபிஓலாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்னா அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஓன் அனலைஸ் வந்து பண்ணுங்க. இல்லைனா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.